அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025வது வருஷம் துவங்கக்கூடிய நிலையில் வருஷத்துடைய முதல்லையே மிக முக்கியமான சனிப்பெயர்ச்சி நிகழப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி மூலிமா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது, இந்த சனிப்பெயர்ச்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கான சில பரிகாரங்களை பற்றின நிறைய தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியாகவோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய ஜாதகம் இல்லை ஜோதிடம் ராசி பலன் எல்லாமே கிரகங்களுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அப்படி கிரகங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது சனின்னு சொல்லலாம். சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு சனிப்பெயர்ச்சி 12ஆம் வீடான மீன ராசியில் நிகழக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்று நிகழப்போகுது. அதுக்கப்புறமா சனி ஜூன் 3, 2027 வரைக்கும் மீனத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. சனி உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் ஆட்சி செய்ய போகிறாரு. இந்த நிலையில் நீங்கள் 7.5 சனியுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க. கடின உழைப்பும் ஒழுக்கத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் சனின்னு சொல்லலாம். ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதுவரை எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை பலன்களை சனி பகவான் கொடுப்பார். அதாவது அது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்களோ அதுக்கான பலனை தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஒரு நபர் ஒழுக்கமாகவும் கடினமாகவும் உழைத்திருக்கும் போது சனி தன்னுடைய நற்பலன்களை அளிக்கக்கூடிய தருணமாக அது இருக்கும். ஜோதிட ரீதியாக சனி கிரகத்தை டாஸ்க் மாஸ்டர் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் தடைகளும் பின்னடைவுகளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில், நிதி, உறவு அல்லது ஆரோக்கியத்தோட தொடர்புடையதாகவும் இது அமையும். அதாவது இந்த பிரச்சனைகள் இதில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. அன்றாட நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் என்ன, எப்படி இருக்க போகுது, அதாவது உங்கள் உத்தியோக ரீதியாவோ இல்லை உங்கள் ஆரோக்கிய ரீதியாவோ நிதிநிலையில் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிடத்தக்க உத்தியோக வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதிக பணிச்சுமை உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. தெளிவான திட்டமும் நேர்மறையான அணுகுமுறையும் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்பவே அவசியம். புதிதாக வேலை தேடக்கூடியவங்க சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் பயன்படுத்தி கொள்வது மூலியமாக நல்ல உயரங்களை நீங்கள் கண்டிப்பாக அடையலாம். அதுக்கான படிக்கல்லாம் இந்த முயற்சிகள் எல்லாமே இருக்கும். சின்ன வாய்ப்பு தானேன்னா அதை தவற விடாமல் இருக்கிறது நல்லது. சிறந்த அனுபவத்தை பெறணும் அப்படின்னா உங்கள் திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய திட்டங்களை தெளிவாக அமைத்து செயல்படுறது ரொம்பவே அவசியம். சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் திட்டங்களை தெளிவாக அமைத்து செயல்படுங்க. தொழில் மாற்றத்தை தேட இது சரியான நேரமாக இருக்காது. அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ இல்லை அந்த வேலை பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தொழில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதுக்கான சமயம் இல்லை அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அவசியம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதவி, பொறுப்பு இல்லை நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு முன்னேற்றம் அடையலாம். உங்களுடைய பலத்தில் கவனம் செலுத்துவது மூலியமாக நேர்மறையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். பொதுவான வளர்ச்சியுடைய காலகட்டங்களில் கூட நீங்கள் எந்த தடைகளையும் கடந்து உங்கள் தொழில் இலக்குகளை அடையக்கூடிய தன்மை கொண்டவங்க. தொழிலில் நீடித்து இருக்கவும் உங்கள் திறமைகள் செம்மையாக வெளிப்படுத்தவும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். கூட்டு தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய முயற்சிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம். கூட்டு தொழில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.
புதிய வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு கதவுகள் மாதிரி இருக்கும். அந்த கதவுகளில் சரியான கதவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே அவசியம். கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க தைரியமாக செயல்படுங்க. தொழில் முனைவோரோடு தரமான நேரத்தை செலவிடுவது நல்லது. இதனால் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக காதல் மற்றும் குடும்ப உறவை பற்றின தகவல்களை பார்க்கலாம். உங்களுடைய உறவுகளோடு, குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க, உடன் பிறந்தவங்களோடு, அன்பானவங்களோடும் சவாலான நேரமாக இந்த நேரம் இருக்கும். ஆதரவு இல்லாத மாதிரியும், கருத்து வேறுபாடுகள் எழற மாதிரியும், விரக்தியான கவலை நிலை ஏற்படுவது சகஜமான ஒன்றாக இருக்கும். ஆனாலும் சில விஷயங்களில் பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக தகவல் தொடர்புகளை பரிமாறணும். உறவுகளுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும்போது குறிப்பாக கடந்த கால அனுபவத்துக்கு அப்புறமா எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். வலுவான உறவுகளை உருவாக்க நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுருக்கணும். பொறுமை அப்படிங்கிறத உங்களுடைய உறவை மேம்படுத்த ஒரு கருவியாக உங்களுக்கு இருக்கும். அமைதியாக இருந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது. திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது திருமணமான தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படும். பரஸ்பரம் மனம் விட்டு பேசுறது மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைதியானதாக இருக்கும். ஒருவரை புரிந்து கொள்வது ரொம்பவே அவசியம். வாழ்க்கை துணையுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளிக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. மோதல்களை தடுக்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கலாம். சூடான வாக்குவாதம், தேவையற்ற பேச்சுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இதனால் உங்கள் உறவு வலுப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது பணம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகள்லையும் எச்சரிக்கையாகவும் விவேகத்தோடையும் இருக்கிறது நல்லது. கவனமாக செயல்படுங்க. கடன்கள், பொருட்கள் இல்லை வர்த்தகம், ஊடக வர்த்தகம் மாதிரியான பொருட்களில் அபாயகரமான முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. புதிய நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது மூலியமாக இதை நீங்கள் தவிர்க்கலாம். மற்றவங்களுக்கு நிதி உதவி வழங்குறத தவிர்க்கிறது நல்லது. கையில் இருக்கும் பணத்தை கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ வேண்டாம்னு சொல்கிறாங்க. முந்தைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுலையும் தாமதம் ஏற்படும். புதிய நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க உங்களை முதலீடு செய்ய வற்புறுத்தவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் புதுசாக முதலீடுகள் பற்றி நீங்கள் ஏதாவது செய்யணும், இல்லை முதலீடுகள் எதுலையாவது பண்ணணும், பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையற்ற பணம் உங்களுக்கு வீணாக போக வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சேமிப்புலையும் உங்களுக்கு சிறு தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நிதி இலக்குகளை அடையணும் அப்படின்னா பட்ஜெட் அமைத்து உங்களுடைய செலவினங்களை கண்காணிக்கிறது நல்லது. தேவையற்ற செலவுகள் மூலியமாக சேமிப்புகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததாக மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமற்ற தன்மையும் சவால்களை தவிர்க்க முடியாத நிலையிலையும் நீங்கள் இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு கவலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படுத்த ரொம்ப அதிகமான கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 12ஆம் வீட்டில் சனி பெயர்ச்சி நிகழவிருப்பதால உடல்நல கோளாறுகள் குறித்து அலட்சியமாக எதையுமே எடுத்துக்க வேண்டாம். மன அழுத்தம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தத்தை குறைக்க யோகா, தியானம் அல்லது பிற அமைதிப்படுத்தக்கூடிய யுக்திகளை பயன்படுத்தி மன அழுத்தத்தை திறம்பட நீங்கள் குறைக்கணும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சனியினுடைய இந்த தாக்கத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமற்றவங்களுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லது. ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வை, துணிகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் மது, அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நாய்கள், காக்கைகள், பறவைகள்னு இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமைகளில் உணவு, தண்ணீரை கொடுக்கறதும் நல்ல பலன்களை கொடுக்குங்க. முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்கிறது மூலியமாகவும் இந்த தாக்கத்தை நீங்கள் குறைக்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமான், சனி பகவானை பிரார்த்தனை செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹனுமான் சாலிசாவை தினமும் கேட்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்.
இந்த வீடியோ மூலிமா சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி அமையப்போகுது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.